ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் ஒன்று மருதாணி வைக்கிறது. அதுவும் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் வைக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுற விஷயமும் கூட. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மருதாணி எப்படி வச்சாலும் சரி சிவக்கவே சிவக்காது. ரொம்ப ஆசையாக அரைச்சிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சாலும் கூட சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஷேடு தான் தெரியும். இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் நல்ல பட்டு மாதிரி இந்த மருதாணியை செக்கச்செவேல்னு சிவக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மருதாணி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே செதறி கிடக்கும். அந்த மாதிரி மருதாணி செதறாமல் இருக்கிறதுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு மருதாணி வச்சு விட்டா போதும், அப்படியே வீடெல்லாம் சிவப்பு கலரில் ஆக்கிடுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட மருதாணி வைக்கும்போது இந்த ஒரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுங்க. கையோ சிவக்கும். அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய மருதாணி 2 நாள் ஆனாலும் நாம் எடுத்தால் மட்டும்தான் கீழே விழும், அதுவாக கீழே விழாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் பல தடவை நீங்கள் மருதாணி வச்சுருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த மாதிரி செஞ்சு மட்டும்தான் மருதாணியை வைப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணியை கொஞ்சம் நம்ம கொதிக்க விடுற அளவுக்கு நல்லா சூடு பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம 3ஆவதாக சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா டீ தூள் தான். எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நார்மல் டீ தூள், நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய டீ தூள் கூட சேர்த்துக்கலாம். மருதாணி அரைக்கிறதுக்கு இந்த பொருளெல்லாம் தேவையாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம நார்மலாக மருதாணி வச்சுட்டு ஒரே ஒரு தடவை துணி மட்டும் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கையில் இருக்கிற பாதி மருதாணியும் கரைஞ்சி போன மாதிரியும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள், ஒரு வாரம் ஆனாலும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மருதாணியோட கலர் கொஞ்சம் கூட மங்காமல் நல்லா பிரைட்டாக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கீழே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி மட்டும் தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கலாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் தான். நிறைய பேருக்கு மருதாணி இலைகள் கிடைக்காம கூட இருக்கலாம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மருதாணி இலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி மருதாணி இலை இல்லை அப்படின்னா கூட கவலைப்படவே தேவையில்லைங்க. நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி இலை பவுடர் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். அந்த மருதாணி இலை பவுடரை வாங்கி இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெண்டுமே சேம் ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம கிள்ளி வச்சுக்கக்கூடிய இந்த மருதாணி இலைகளை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா, ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா சர்க்கரை தான், சீனின்னு கூட சொல்லுவோம். இந்த சீனியில் 2 ஸ்பூனுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ நாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கக்கூடிய தண்ணியில் தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். மிச்ச தண்ணியை நம்ம தூர ஊற்றக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அந்த தண்ணியும் நமக்கு தேவைப்படும். மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் பச்சை தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. இதில் நம்ம முதல்லையே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம கையில் எதுவுமே இந்த கலர் ஒட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த மருதாணி இலைகளை இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. மருதாணியில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் நிறையவே இருக்குங்க. நமக்கு இருக்கக்கூடிய வாத பிரச்சனை, உடல் வலி, டென்ஷன், மன அழுத்தம், இது எல்லாத்தையுமே போக வைக்கிறதுல நம்பர் 1 மருதாணி. நமக்கு ரத்த அழுத்தத்தை சீராக்கி நமக்கு உடலில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி. ஆனால் டக்குன்னு சளி பிடிச்சிடுது அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் மருதாணி வைக்காமல் இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்னதாக நீலகிரி தைலமோ அல்லது கோடாரி தைலமோ யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது யூகாலிப்டஸ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 சொட்டுக்கோ அல்லது 3 சொட்டுக்கோ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி இலையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மருதாணி இலையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மினிமம் நம்ம ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ கூட அப்படியே விட்டு வைக்கணுங்க. இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூனுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாதி தண்ணி தான் மிச்சம் இருக்குது. இந்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூனுக்கு இந்த சீனியில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த சீனியை இந்த தண்ணியில் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மருதாணியை அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மருதாணியை நம்ம உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது மருதாணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம அரைச்ச உடனே பார்க்கும்போது நல்ல பச்சை கலரில் இருக்கும். அதுவே டைம் போக போக பார்க்கும்போது நல்ல கலர் ஏறி நல்ல டார்க் கலரில் டார்க் பச்சையாக இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும்.
அதே மாதிரி முதல்ல நம்ம மருதாணி வைக்கும்போது நம்ம ஏற்கனவே சீனி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் தொட்டு தொட்டு இந்த மருதாணியை எடுத்து வைக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மருதாணி நல்லா உருண்டு வரும், நம்ம கையிலையும் அந்த அளவுக்கு ஒட்டாது. அதே சமயத்தில் நம்ம வைக்கும்போது நல்லா டைட்டாக அந்த இடத்துல நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். மருதாணி அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாதுங்க. இது ஒரு சூப்பரான முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மருதாணி அதிக நேரத்துக்கு நமக்கு அப்படியே இருக்கணும், ஒரே இடத்துல அப்படியே இருக்கணும், சீக்கிரம் கீழே அப்படி தொளிஞ்சு விழக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சீனி தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம மருதாணியை எடுக்கும்போது அந்த தண்ணியில் கொஞ்சம் தொட்டு தொட்டு கூட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வச்சு விடலாம். சீக்கிரம் சளி பிடிச்சிடும் அப்படிங்கிற பயமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஆயில் சேர்த்துருக்கிறதால நமக்கு சளி பிடிக்கும், உடம்புல ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காதுங்க. மருதாணியை தலைக்கு போட்டாலோ அல்லது கையில் வச்சாலோ சளி பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நிறைய பேர் 5 நிமிஷத்துக்கு மேலேயே மருதாணியை வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சா கூட நமக்கு எந்த விதமான குளிர்ச்சியான ஃபீலிங்கோ இல்லை கை வலிக்கிற மாதிரி ஃபீலிங்கோ நமக்கு ஏற்படாது. ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் கையும் நல்லா சிவந்து வருங்க. அதே மாதிரி முக்கியமாக நம்ம மருதாணி ஃபுல்லாக கையில் எல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சீனி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் கொஞ்சம் தொட்டு தொட்டு ஒவ்வொரு இதுலேயும் எடுத்து வைக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மருதாணி எல்லாம் நல்லா கிரிப்பாக இருக்குங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த சீனி தண்ணி மறுபடியும் படும்போது நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணியை எடுத்து பார்க்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு அப்படின்னா. இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ மருதாணி அரைச்சி வச்சுருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நல்லா பட்டு மாதிரி செவந்து வரும். இப்போ நம்ம எடுத்த உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் இருக்குது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா கலர் இன்னும் நல்லா டார்க்காக ஏறிக்கிட்டே இருக்கும். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கையிலேருந்து மருதாணியை எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம சோப்பு போட்டு கையை கழுவவே கூடாதுங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து கை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படியே கையை பளபளன்னு செம்மையாக இருக்குங்க. அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலராக இருக்கும். ஒரு மாதம் ஆனால் கூட இந்த மருதாணி அழியாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவும் போதோ அல்லது துணி துவைக்கும் போதோ கையில் க்ளவுஸ் போட்டுட்டோ அல்லது பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி வச்சுட்டோ நீங்கள் அந்த வேலையை செஞ்சு பாருங்கள். மருதாணி ரொம்ப நாளுக்கு அழியாமல் இருக்குங்க.